அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட ஒரு குறும்பட விமர்சனம், ஷார்ட் ஃபிலிம் விமர்சனம். அதுதான் என்ன ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும்பட தயாரிப்பாளர், ஒரு பெரும்பட இயக்குனர் இருவரும் இணைந்து தயாரித்திருக்கிற ஒரு குறும்படம். யார் அது பெரும்பட தயாரிப்பாளர், பெரும்பட இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக வந்த ஒரு படம். அவர் தான் இதோடைய ஒரு தயாரிப்பாளர். இன்னொரு தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர் SR பிரபு, ட்ரீம் வாரியார் பட நிறுவனம், இன்னொரு பட நிறுவனம் கூட வச்சுருக்கிறாரு. அவருடைய தயாரிப்பில் இன்னொருத்தர் கோ ப்ரொடியூசராக ராஜமுருகன், இயக்குனர் குக்கு தொடங்கி குக்கு, ஜோக்கர், ஜப்பான், ஜிப்சி, இப்போது ஒரு படம் சமீபமாக வந்ததுங்களே அந்த படம். இது எல்லாமே அவர் தான் ராஜமுருகன். அவருடைய நம்ம கூட ரிவ்யூ பண்ணியிருந்தோம். நம்ம கருத்துக்கு மாற்றாக இருந்ததுனால கொஞ்சம் வெளுத்து கட்டியிருந்தோம் இல்லைங்களா. எனக்கு ராஜமுருகன் நல்ல நண்பர். நான் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தமாக சசிகுமார் நடித்து சமீபமாக வந்த அந்த படம். ஆனாலும் அந்த படத்துக்கு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்லாம் படம் பண்ணாங்க. நான் எனக்கு பெருசாக போனதாக தோணலை. ஆனாலும் ராஜமுருகன் ஒரு நல்ல இயக்குனர். ஆனால் ட்ரையான சப்ஜெக்டே எடுத்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான் நமக்கு சில கொள்கைகள் இருக்கலாம். ஆனால் பொது ஜனங்கள் ஒரு என்டர்டெயின் அப்படின்னு வர்றப்போ அவங்கள கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி படங்கள் வேண்டும். அதில் உங்கள் கருத்துக்களை ஜாலியாக எத்தனைக்கா ஒரு நல்ல காமெடி சென்ஸ் உள்ளவர் ராஜமுருகன். அவர் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அவர் அடுத்த படத்துலையாவது நான் சொல்கிற இந்த விஷயங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு படம் பண்ணால் வேறு லெவலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வெற்றி சிந்தனையாளராக மாறிடுவார் ராஜமுருகன் அப்படிங்கிறத சொல்லி, இந்த மாதிரி பத்திரிகையாளராக இருந்து இன்றைக்கி பெரும் இயக்குனராக இருக்கிறது பெரும் மகிழ்ச்சி எனக்கு. ஆனால் அவரை நம்பி படம் போட்ட தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி இது ஒரு குறும்படம் பண்ணுறாருன்னா, இந்த குறும்படம் வேறு லெவலில் சக்ஸஸ் ஆச்சுன்னா அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதற்காக சொல்கிறேன் நான். அப்படிப்பட்ட ராஜமுருகன் தயாரிச்சிருக்கிறாரு. கூடவே SR பிரபு, ட்ரீம் வாரியார் யூடியூப்பில் தான் இந்த குறும்படம் ரிலே ஆக இருக்கிறது விரைவில். என்ன கதை, என்ன களம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி, கொஞ்சம் வயதான கணவன் மனைவி. அந்த கணவனுக்கு கால் அடிபட்டு படுத்த படுக்கையாக இருக்கார். கொஞ்சம் லேசான நடமாட்டம் மட்டும்தான். அப்போது அவங்க வீட்டில் ஒரு பெட்டைக்கோழி 5-6 முட்டை போட்டு அதை அடகாத்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு சேவல் கோழி அதுவும் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போது அவருக்கு கால் எலும்பு முடிஞ்சிருக்கு. ஒரு கோழி சூப் வச்சு கொடுக்கூடாதா, கோழிக்கறி சமைக்கக்கூடாதா, கோழி எலும்பில் சூப் வைக்கக்கூடாதான்னு பொண்டாட்டி கேட்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்காது, இந்த 2 கோழியில் ஒன்று பிடிச்சி வைப்பான்னு நினச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாதுன்னு ஒய்ஃப் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு வேலைக்கு போயிடுறாங்க. இவர் அந்த கோழியை பிடிக்க அடிக்க பார்க்குறாரு, முடியல. ஏன்னா இவருக்கு கால் முறிஞ்சிருக்கிறதுனால துரத்துறாருன்னா கோழி ஓட்டம் என்னவாக இருக்கும், அடிபடாத காலோடு இருக்கிறவனாலே அவ்வளோ சீக்கிரம் கோழி காலை பிடிக்க முடியாது. இவர் துரத்துறாரு, முடியல. அடுத்த நாள் அன்னைக்கு இரவு ஒய்ஃப் வந்தாலும், நான் கோழி குருமா கேட்டால் ஒன்றும் பண்ணல, நான் பொம்பளம்மா நீ கோழி மேலே இருக்க பிரியம் கூட இந்த வீட்டுக்காரன் மேலே இல்லையேன்னு வருத்தப்படுறாரு. இதில் அந்த அம்மா திருப்பி சண்டை போட்டு, நம்ம புள்ள மாதிரி வளர்த்த கோழியை இப்படி கொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஏதோ சொல்லுது கோழிகளை. அப்போ எதுக்கு தான் கோழி வளர்க்குறோன்னு ஒரு லாஜிக் பேசுகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மறுநாள் அந்த அம்மா வேலைக்கு கிளம்புது. இவர் இன்றைக்கி எப்படியாவது கோழி அடிச்சுன்னு கொஞ்சம் வீறு கொண்டு அடிக்கிறாரு. கால் ஏற்கனவே மிஸ் ஆகி விழுந்து தலையில் அடிபட்டு, குறிப்பாக நெத்தி முன்மண்டையில் அடிபட்டு ஹோகயா மரணகயா மனுஷன் முடிஞ்சிருது. முடிஞ்சவர் பார்க்குறாங்க. அந்த அம்மா ஊரை கூட்டுறாங்க. ஊருக்கு முன்னாடி அவர் பாடையை கட்டுறாங்க. இவர் விருப்பப்பட்ட கோழி கரியாக்கப்படலை. இவர் கூடவே சேர்ந்து கரியாகுது. அதாவது நெருப்பு கரியாகுது. ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த படத்தோட கதையும் களமும். வேறு லெவலில் திங்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த கிழமையில் சித்தா இப்படி, அந்த கிழமையில் சத்தா அப்படின்னு ஒரு பழமொழிகள் இருக்கும் இல்லையா. அதுக்காக அந்த கோழியும் கரியாக்கப்படுது. கரியாக வேண்டிய கோழி நெருப்பு கரியாவது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க. உண்மையாக அழகாக நடிச்சிருக்கிறாங்க. இதில் நடிச்சிருக்கிற அந்த 2 பேரும், அவங்க 2 பேருமே உண்மையாக தேர்ந்த நடிகர்களாக, கொஞ்சம் வயது முதிர்ந்த நடிகர்களாக தெரிஞ்சாலும் மணிமேகலை, மதுரை ராம்ஜி 2 பேரும் அழகாக நடிச்சிருக்கிறாங்க. உண்மையாக அந்த வயதானவர் அதான் அடிபட்டு கிடக்கிறவனுக்கு ஏதாவது வாயில் போட்டு மென்னா தேவலை, தான் விருப்பப்பட்டதை சாப்பிட்டா தேவலைன்னு சொல்லுவோம். அதை அழகாக பண்ணியிருக்காரு. மணிமேகலையும் அப்படி தான். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபு, SR பிரபு, ராஜமுருகன் 2 பேரும் தயாரிச்சிருக்கிறாங்க. நவீன் ராஜமுருகனோட உதவியாளர். குருநாதர் ஸ்டைல்லே படம் இருக்கீங்கப்பா, போதும்பா வெளியில் வாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர் ஃபிலிமாக இருந்தால் நம்ம சொல்லலாம். இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான்.
விருப்பம் இருக்கிறவங்க உள்ளே போய் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஸோ தப்பு இல்லை, கொஞ்சம் என்டர்டெயினாகவும் இருக்குது இந்த குறும்படம். பிலோமின் ராஜ் மாஸ்டர் படங்களுக்கெல்லாம் படத்தொகுப்பு செய்த பிலோமின் ராஜ் பெரிய படத்தொகுப்பாளர். இந்த கோழி கதைக்கும் அதாவது இந்த லிட்டில் விங்ஸுக்கும் படத்தொகுப்பாளராக பணி பண்ணியிருக்கிறாரு. சந்தோஷ் தயாநிதி அவரும் பெரிய இசையமைப்பாளர். சந்தோஷ் தயாநிதி அவர் இசையமைச்சிருக்கிறாரு. ஆர்ட் டைரக்டர் விஜயானந்தவன். விஜயானந்தவனோட கலை இயக்கமும் கண்ணுக்கு தெரியாமல் அழகாக இருக்குது. அதே மாதிரி சவுண்ட் டிசைனர் மிக்சிங் சுரேன்ஜி அருமையாக சில விஷயங்கள் ஷார்ட் ஃபிலிம் தானே அப்படின்னு ஏனோ தானே இல்லாமல் அருமையாக பண்ணியிருக்காங்க. சிங் டைலாக் ரெக்கார்டர் ராகவ் ரமேஷ், அதாவது ஸ்பாட்லேயே அந்த ராகவ் ரமேஷோட பங்கும் இந்த படத்தில் பெரும் பங்காக இருக்குது. மொத்தத்தில் இந்த கணவன் மனைவி மணிமேகலை, மதுரை ராம்ஜி அவங்க இல்லாமல் அந்த 2 கோழிகளும் ஏன் அந்த 5-6 முட்டைகளும் கூட அழகாக நடிச்சதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒளிப்பதிவு எல்லாமே இருந்தது. என்ன ஒன்று, இந்த ஒளிப்பதிவாளர் சமீபமாக அரவிந்த் முத்து சம்திங் அவரோட பேர் சுந்தரபாண்டியன் அரவிந்த் முத்து சமீபமாக ஏதோ ஒரு அகால மரணம் அடைஞ்சதாக கேள்விப்பட்டான். அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு, உண்மையாகவே இந்த மாதிரி குறும்படங்களும் பெரும் பட தயாரிப்பாளர்கள் எடுப்பது ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்குன்னு சில அதை வியாபார நோக்கத்தோடு செய்ய முடியாது இல்லையா, அந்த கருத்துக்களை இந்த மாதிரி குறும்படங்களில் பண்ணுறது உண்மையாக ராஜமுருகன் இனி தன்னுடைய கருத்துக்களை இந்த மாதிரி குறும்படமாக எடுத்துகிட்டு தான் உதவியாளர் நவீன்கிட்ட எடுத்துகிட்டு நம்மளை மாதிரி வெகுஜன ரசிகர்களுக்கு வேறு லெவல் பெரும் திரைப்படங்கள் தரணும். அதுக்கு எஸ்ஆர் பிரபுவும் துணை இருக்கணும்னு சொல்லி முடிஞ்சால் நீங்கள் ட்ரீம் வாரியர் யூடியூப்பில் இந்த வெப்சீரிஸை பாருங்கள். மொத்தத்தில் லிட்டில் விங்ஸ் நம்மளை மாதிரி கொஞ்சம் பெரிய விங்ஸோட இருக்கிற மனிதர்களையும் நிச்சயம் கவருன்றதை சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.